Praise be to God. We thank and praise God for this blessed opportunity that God has granted to us. We give all glory and honor to God. We welcome all of you in the blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai. We welcome on behalf of the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we usually start with a word of prayer. I request from Namakkal district, Brother Madheshwaran, to start the meeting with the opening. Praise the Lord, brother. Praise the Lord, brother. கேக்குதுங்களா brother? Hello. Praise the Lord, brother. Brother. Brother கேக்குதுங்களா? Praise the Lord. Praise the Lord. கேக்குதுங்க. Okay, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணம், நற்பண்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு ஜீவனாயும், தகப்பனை கர்த்தாவே அதுவே பலமாயும், தகப்பனை கர்த்தாவே அதுவே கர்த்தாவே எங்களை நடத்துகிறதாகவும் உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆம் ராஜா. இதோ தெய்வம் தகப்பனை கர்த்தாவே, இதோ நீர்தாமே கர்த்தாவே அனுதினமும் எங்களோடு கூட பேசி நடத்தி தகப்பனை கர்த்தாவே வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே இதோ விசேஷமாக இந்த கோடம்பாக்கம் மீட்டிங் கர்த்தாவே அப்பா கடந்த அநேக நாட்களை கர்த்தாவே அப்பா கடந்து சென்று தகப்பனை அநேக குடும்பங்களை, அநேக தேவ பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிலைநிறுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி தகப்பனை கர்த்தாவே வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே விசேஷமாக இந்த மீட்டிங்கை ஆயத்தம் செய்யக்கூடிய அன்பு சபையாரை கிருபையாய் உம்முடைய நாட்களிலே தகப்பனை விசேஷித்த நிலைமையிலே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவருடைய குடும்பம் தகப்பனை கர்த்தாவே நீர்தாமே கிருபையாய் ஆசீர்வதித்து விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உம்முடைய விசேஷத்த கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே இதோ ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரை மறைத்து கர்த்தர் தாமே அப்பா எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக ராஜா இதோ கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை கர்த்தர் தாமே முழுமையாய் ஆண்டு தேவையான எல்லா விதமான விசேஷ கிருபைகளையும் தந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ பாடல் பாடக்கூடிய அப்பா சகோதர சகோதரிகளை தகப்பனே நீர் விசேஷ நிலைமையை ஆசீர்வதித்து அப்பா அவர்கள் மூலமாகவும் தகப்பனே தேவன் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீரே கர்த்தாவே அப்பா ஆட்சி செய்யுங்க ராஜா. தகப்பனை கர்த்தாவே சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே உரித்தாவதாக. தகப்பனை கர்த்தாவே எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். We are now going into the next session, that is a singing time. We have with us today Paul Raj and family from Dindigul district. We request Brother Paul Raj, Evangelist Paul Raj from Dindigul district to sing for us few Tamil songs. Over to Dindigul district to Paul Raj and family. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதல் பாடலாக பாடல் புத்தகத்திலே 587 பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. துதிப்போம் அன்பின் தேவனை, துதிப்போம் நேசிப்பரை, கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதத்தில் பாடி துதிப்போம் என்றதான பாடல் 587 பாடல். துதிப்போம் அன்பின் தேவனை, துதிப்போம் நேசமீட்பரே, கீதங்களாலோ அல்லேலூயா, கீதங்களாலோ கீர்த்தனைகளாலோ இதயத்தில் பாடி துதிப்போம். துதிப்போம் அன்பின் பாவத்தின் சாபம் தீர்த்தார், தேவ கிருபையும் நமக்கீந்தார்.
பாவத்தின் சாபம் தீர்த்தார், தேவ கிருபையும் தீர்ந்தார். தன் சொந்த ஜீவனையே தந்து என்னும் நம்மை நேசிக்கிறார். தம் சொந்த ஜீவனையே தந்து என்றும் நம்மை நேசிக்கிறார். துதிப்போம் அன்பின் தேவனை, துதிப்போம் நேசமீட்பரை. கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதயத்தில் துதிப்போம். அல்லேலூயா. கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதயத்தில் நாடி துதிப்போம். துதிப்போம் அன்பின் தேவனை. நாம் விசுவாசிப்பவர், நம்மை நேசித்து நடத்துபவர். நாம் விசுவாசிப்பவர், நம்மை நேசித்து நடத்துபவர். நமக்குள் வாழுபவர், நம்மை சேர்த்து கொள்ள வருகின்றவர். நமக்குள் வாழுபவர், நம்மை சேர்த்து கொள்ள வருகிறவர். துதிப்போம் அன்பின் தேவனையே, துதிப்போம் நேசமீட்பரை. கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதயத்தில் பாடி துதிப்போம். அல்லேலூயா. கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதயத்தில் பாடி துதிப்போம். துதிப்போம் அன்பின் தேவனை. உலகம் ஒரு நாள் அழியும், அவர் உரைத்ததெல்லாம் நடக்கும். உலகம் ஒரு நாள் அழியும், அவர் உரைத்ததெல்லாம் நடக்கும். நீதியின் தேவனையே நாம் நித்தியமாய் துதித்திடுவோம். நீதியின் தேவனையே நாம் நித்தியமாய் துதித்திடுவோம். துதிப்போம் அன்பின் தேவனை, துதிப்போம் நேசமீட்பரை. கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் இதயத்தில் பாடி துதிப்போம். அல்லேலூயா. கீர்த்தனைகளாலும் இதயத்தில் பாடி துதிப்போம். துதிப்போம் அன்பின் தேவனே. அடுத்த பாடலாக ஒரு மலையாள பாடலை பாட நாங்கள் வாஞ்சிக்கிறோம். என்ற தெய்வம் மதியாயவன், என்ற தெய்வம் மதியாயவன் என்கிறதான ஒரு மலையாள பாடல் பாடினதுக்கு எங்கள் தாழ்பிரியப்படுனது. தெய்வ நாமம் மகத்துவப்படுமாறட்டேன். எந்த தெய்வம் மதியாயவன், எந்த தெய்வம் மதியாயவன், மதியாயவன் என்னும் தெய்வம் அவன். ஏதோ நேரத்தும் மதியாயவன் என்னும் தெய்வம் அவன். ஆசிரயிச்சிடுகில் ஒன்னிலும் புறந்திராதே. புறந்திராதே. நடத்தும் தெய்வமனோ மண்ணில் தானே நடத்தும் எந்த தெய்வமனோ. எந்த நேரம் ஆசிரமுடனிடம் போல் தேசம் நேரிடும் நேரம் என்னாசிரமுடனிடம் போல்
യേശുനാമത്തിൽ ആശ്രയിക്കുന്നു ശാശ്വതമായി. യേശുനാമത്തിൽ ആശ്രയിക്കുന്നു ശാശ്വതമായി. എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എന്നും ദൈവമവൻ. ഏതു നേരത്തും മതിയായവൻ, എന്നും ദൈവമവൻ. വേദനയിൽ നേരിടും നടക്കും സഹിയായി കൈവിടുകയില്ല. കൂടെ നടക്കും സഹിയായി കൈവിടുകയില്ല. എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, ദൈവമവൻ. ഏതു നേരത്തും മതിയായവൻ, മുഖമുഖമായി പ്രാണനാഥനെ കാണും ഞാൻ, മുഖമുഖമായി പ്രാണനാഥനെ തുടേക്കും കണ്ണീരല്ല. പാണിയേറ്റ പാണിയാനേ തുടേക്കും കണ്ണീരല്ല. എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ. ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ. സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. താങ്ക് യു ബ്രദർ. Thank you, brother. Praise the Lord. Thank you very much for the songs. May God use you more in the days to come, you and your family in your assembly at Dindigul. We are now welcoming all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly all the evangelists, elders and brothers and sisters from various assemblies in different places. Today also, as we had with us every Saturday almost, we have with us evangelist Shaiju Varghese who has started this with the topic of 1 Peter, and the dear brother has been continuing with this topic all these 20 times. This is the 20th time, and we praise God for him having taken this, shouldered this important important Bible study during these 125 Bible study sessions, and we could gather in this manner for the past 125 sessions. It is by the grace of God, merely by his loving goodness and loving kindness, that we are able to come in this way, in this fashion, to listen to the word of God. Listening to the word of God is very precious for everyone. So let us, in a very humble manner, in a very, in the spirit of getting corrected, let us listen to this word and continue to
sojourn the wilderness journey for God's glory. So we welcome Brother Shaiji Varghese into this program, and we thank him also for having accepted our invitation all these days, weeks, months. And we also thank Evangelist Silas Subramani from Saligram Christian Assembly. We praise God for his presence also right from the beginning. He has been along with this Bible study and been a source of shouldering these translations, and we praise God for his presence also. May God be with this dear brother and Silas, and we welcome him also into this program. And we know Brother Shaiji Varghese is laboring in the Stewards Bible College for many years, and we thank that labor he is doing there, and bringing out children, students, evangelists, elders in the proper way for God's vineyard. Now, we welcome all of you once again into this program. May God be with us as we sit prayerfully. Let us try to gather more it's more than more treasures from the Word of God, from First Peter, and use it, implement it in our lives. So for that, let us begin with the word of prayer for the blessing of the message. I request from Kovilpatti Brethren Assembly, the elder, Brother Manohar, to pray for the blessing of the message. Over to Kovilpatti Brethren Assembly in Tuticorin, and we request the elder, Brother Manohar, to pray for the blessing of the message. Praise our brother. Praise the Lord. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மையான மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காக்கிற தெய்வம் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க முடியாத வேலையை நீ கர்த்ததாமே தயவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தவணுமுள்ள ஆத்துமாக்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவர். அப்படியாக ஆண்டவரே, வாஞ்சையோடு கூட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே கிருபையாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனமானது எவ்வளவு வல்லமை உள்ளது, எங்களை ஆற்றி தேற்றக்கூடியது மாத்திரமல்ல, எங்களை கண்டித்து உணர்த்தக்கூடியது, எங்களை நல்வழிப்படுத்தக்கூடியது, எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரே தேவனிடத்திலே நாங்கள் வந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரே ஆண்டவரே, ஒரே நிபந்தனைக்குள்ளாக நாங்கள் அழைக்கப்பட்டு அப்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ச்சியாக ஆண்டவரே, எங்களுடைய சகோதரன் சைஜு வர்கீஸ் அவர்கள் ஆண்டவரே பேதுருவின் முதலாம் நிருபத்திலிருந்து தொடர்ச்சியான சிந்தனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேண்டிய கிருபை நீர் தாரும் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் பேசும்படியான ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளாய் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்லேஷன் செய்யும்படியான எங்களுடைய சகோதரன் சைலஸ் சுப்பிரமணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய வாக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. நல்ல சரியான நிலைமையிலே அந்த டிரான்ஸ்லேஷன் செய்யத்தக்கதான கிருபையை நீர் அருள வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, நீர் வானத்தின் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க போதுமானவர். நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இந்த உலகத்திலே வாழ வேண்டும், யாருக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எங்களுடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே தொடர்ச்சியா இருக்க முடியாத இந்த சிந்தனையை கூட நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நேரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சரியான முறையில் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கத்தக்கதான கிருபையும் நீர் அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 125ஆம் பைபிள் ஸ்டடி என்று கூட நாங்கள் நினைத்து உண்மை நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். தொடர்ச்சியாக ஆண்டவரை செய்யும்படியான ஒரு ஒழுங்கோடு கூட செய்யும்படியான இந்த பைபிள் ஸ்டடியும் கூட நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். இதை பொருட்படுத்தி செய்யும்படியான கோடம்பாக்கம் சபையாருக்காக, எங்களுடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தை உங்களுடைய நாம மகிமைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே பெரியவராக இருந்து எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தர் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்க முடியாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Manohar, the elderly brother from Kovilpatti Brethren Assembly in Tuticorin. May God be with you and your family and your grandchildren. Now we
are going into the message, let us prayerfully sit right now and with a submissive heart so that God would speak to our hearts. Let us go to SBC, Chennai, Brother Shaiju Varghese, and to Saligramam, Chennai, Brother Silas. We are good. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this blessed time together with all of you this evening. இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As we are together in God's presence, let us pray that the Lord may speak to each of our hearts. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசும்படியாக ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். This evening we are going to consider chapter 3 verses 1 to 7. இன்ற மாலை வேளையிலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரையுள்ள வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Brother Silas, 3 verses. Silas brother, உங்க வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு, அது கொஞ்சம் லவுட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். This evening we are going to consider verses chapter 3 verses 1 to 7. இந்த மாலை வேளையிலே நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரையுள்ள வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Here we read about the attractive behavior in a godly marriage. தெய்வீக திருமணத்திலே இருக்க வேண்டிய அங்கே ஒழுங்குமுறைகளை குறித்து அல்லது அங்கே நாம் சிந்திக்க இருக்கிறோம். Yes, attractive behavior in a godly marriage. தேவனுடைய இந்த திருமணத்திலே தெய்வீக இந்த திருமணத்திலே அங்கே காணப்பட வேண்டிய அங்கே ஒழுங்குமுறைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Yes, we are going to consider about marriage or about a home. நாம் திருமணத்தை குறித்து அல்லது ஒரு வீட்டை குறித்து நாம் சிந்திப்போம். We know that the home has been under attack of the devil from the beginning of the creation itself. சிருஷ்டிப்பின் நாள் தொடங்கி இந்த குடும்பமானது அங்கே சாத்தானுடைய தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that in the beginning devil attacked the home of Adam and Eve. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்கின்ற அந்த குடும்பத்தை சாத்தான் அங்கே பாதிப்புக்குள்ளாக்கினான். Now we know that once the home is attacked, then we see all other areas of our lives will be brought under the control of the devil. ஆகவே ஒரு குடும்பம் தாக்கப்படும் பொழுது நாம் அனைவரும் அறிந்ததே அங்கே அந்த குடும்பம் முழுவதும் சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் அங்கே கொண்டு வரப்படுகிறது. When a home falls, ஒரு வீடு அது வீழ்ச்சி அடையும் பொழுது the church falls. சபையும் அங்கே வீழ்ச்சி அடைகிறது. Then the society is affected. பிறகு சமுதாயமும் அங்கே பாதிப்புக்குள்ளாகிறது. And then the nation is affected. அதன் பிறகு ஒரு தேசமும் அங்கே பாதிப்புக்குள்ளாகிறது. That's what the reality that we see around. இப்படி இந்த உண்மையை தான் நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கிறோம். When a home is attacked by the devil, then slowly the church, society and the nation, all areas are affected. ஒரு குடும்பமானது சாத்தானாலே தாக்கப்படும் பொழுது அதன் பிறகு அது சபையை பாதிக்கிறது, அது நம்முடைய தேசத்தை பாதிக்கிறது, அது உலகத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. So the home is something very important, and the teachings that the Lord gives us how to take care of our home is very significant in the word of God. ஆகவே குடும்பம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதாகமத்திலே இந்த குடும்பத்தை குறித்து தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்விதமாக குடும்பமானது செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது.
Now, when we come into 1 Peter chapter 3, verses 1 to 7, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 லிருந்து 7 வரையில வசனங்களிலே நாம் வரும் பொழுது, there we read about the attractive behavior in a godly home or godly marriage. ஒரு தெய்வீக குடும்பத்தில் அல்லது தெய்வீக திருமணத்திலே காணப்பட வேண்டிய அங்கே ஒழுங்குமுறைகளை குறித்து இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். So, as we live in a society where the values are very specifically affected by our own selfish desires, நம்முடைய இந்த சமுதாயத்திலே நம்முடைய சுயநலத்தின் நிமித்தமாக சமுதாயத்திலே நம்முடைய தன்மையானது பாதிப்புக்குள்ளாகக்கூடியதாக இருக்கிறது. when we are fighting for our own rights and our own self desires, நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய தேவைக்காக நாம் அங்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது, it is many times our married lives are affected in that areas. அந்த விதத்திலே நம்முடைய திருமண வாழ்க்கையானது பாதிப்புக்குள்ளாக கூடியதாக இருக்கிறது. Now, when it comes into this passage here, இப்பொழுது இந்த பகுதிக்குள்ளாக நாம் வரும் பொழுது, we read about wife, the attractive behaviors of a wife and the attractive behaviors of a husband in a godly marriage. ஆகவே இந்த தெய்வீக இந்த திருமணத்திலே ஒரு புருஷனுக்கு இருக்க வேண்டிய அங்கே குணாதிசயங்கள், இரண்டாவது ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய அந்த குணாதிசயங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. Now, as we read through the first few verses, there we read about the wife and the attractive qualities that should be seen in a wife. ஆகவே இங்கே முதல் சில வசனங்களை படிக்கும் பொழுது ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய அங்கே குணாதிசயங்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Yes, let us read verses 1 to 5. முதலாவது 1 - 5 வரையில வசனங்களை நாம் படிப்போம். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். Yes. Now, the first attractive behavior which is mentioned in relation to woman is submission. முதலாவதாக ஸ்திரீகளை பொறுத்தமட்டிலும் சொல்லப்பட்டுள்ள காரியம் மெச்சிக்கொள்ளப்படத்தக்க முதலாவது குணாதிசயம் என்னவென்றால் அங்கே கீழ்ப்படிதலாக இருக்கிறது. Attractive behavior of submission in the life of a wife. ஒரு மனைவியினுடைய வாழ்க்கையிலே மெச்சிக்கொள்ளப்படத்தக்க கீழ்ப்படிதலை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். Now we know that especially when we consider these verses here, குறிப்பாக இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது all these characteristics in the life of a woman and at the same time in the men has a powerful witness. இந்த அதாவது ஒரு மனைவிக்கும் புருஷனுக்கும் இருக்க வேண்டிய அந்த மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய அந்த குணாதிசயமானது ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக இருக்கிறது. Yes, especially when you read about the godly character in the life of a woman is very specially mentioned in the context of having a transforming power. குறிப்பாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ள இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது ஸ்திரீகளை பொறுத்தமட்டிலும் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதலின் குணமானது அது மற்றவர்களை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக அது காணப்படுகிறது.
Or in another words, Peter speaks about the attractive behavior in a woman that is making its work, transforming work in the life of an ungodly husband. இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல போனால் பேதுரு இங்கே சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய இந்த மெச்சிக்கொள்ளப்படத்தக்க கீழ்ப்படிதலின் குணாதிசயமானது அவிசுவாசியா இருக்கக்கூடிய அவனுடைய புருஷனை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாக மாறுகிறது. Yeah, the attractive nature of the godly character is very specially emphasized here. ஆகவே இங்கே மெச்சிக்கொள்ளப்படத்தக்க அந்த தெய்வீக அந்த கீழ்ப்படிதலானது இது முக்கியமாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. So that's the reason why I mentioned the attractive behaviors in a godly marriage. ஆகவே நான் குறிப்பாக சொல்லுவது என்னவென்றால் ஒரு தெய்வீக திருமணத்திலே இருக்க வேண்டிய மெச்சிக்கொள்ளப்படத்தக்க அந்த கீழ்ப்படிதலின் குணாதிசயம். Okay, the first attractive behavior in the life of a wife is submission. முதலாவது மெச்சிக்கொள்ளப்படத்தக்க அந்த ஸ்திரீக்கு அல்லது ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னவென்றால் அது கீழ்ப்படிதலாக இருக்கிறது. And this evening I just want to make very clear about some of the very important things concerning submission. ஆகவே இந்த மாலைவேளையிலே இந்த கீழ்ப்படிதலை குறித்து மிக முக்கியமான பாடங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். Now as you consider here, the first thing that you can notice here is முதலாவதாக நீங்கள் பார்க்க முடிவது என்னவென்றால் the submission in this passage is mentioned in the context of ungodly husband. கீழ்ப்படிதல் என்ற இந்த காரியத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாத புருஷன் என்கின்ற அந்த பின்னணியிலே இது சொல்லப்பட்டுள்ளது. Yes, now we know that when it comes into the relationship between a believing wife and an unbelieving husband, living together and adjusting together is a very big issue, big matter. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி ரட்சிக்கப்படாத புருஷன் இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வது ஒன்றாக இணைந்து வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக அது அமைகிறது. We know that teaching submission, especially in the context of the godly husband itself, is a very hard thing today. இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட புருஷனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே அது மிகவும் பெரிய பிரச்சனை உள்ள ஒன்றாக காணப்படுகிறது. Now when we teach about submission in the godly woman towards the godly husband itself is a big issue, big matter. இங்கே ஒரு ரட்சிக்கப்பட்ட புருஷனோடு கூட உள்ள அந்த வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. Now when we talk about submission to an ungodly husband, it is too much. இப்பொழுது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனோடு உள்ள அந்த உறவு என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கும் என்று பாருங்கள். But Peter makes it very clear. ஆனால் இங்கே பேதுரு மிக தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார், yes, whatever be your situation, it is your responsibility and it is God's principle that a godly wife should be submissive to the husband, whether he is believer or unbeliever. ஆனால் தேவனுடைய வசனம் இங்கே சொல்வது என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவிக்கு ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன் இருப்பான் என்றால் அவனுக்கு எந்த விதத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அங்கே திட்டமாக இருக்கிறது, கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. Another thing that we need to notice in this passage is, இன்னொரு காரியத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்க இருப்பது என்னவென்றால், now we read about a believing wife and an unbelieving husband here. இங்கே நாம் படிப்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன், அதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். Now this passage cannot be taken to support for a Christian entering into a marriage with an unbeliever. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒருபொழுதும்
ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவனோடு கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த கருத்துக்குள் வரக்கூடாது. Yes, that is not what is taught in this passage. இந்த பகுதியானது அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வது இல்லை. Bible is very clear about believers are not to be unequally yoked with unbelievers. ஆகவே தேவனுடைய வசனம் மிக தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, அவிசுவாசியோடு கூட ஒரு விசுவாசி பிணைக்கப்படக்கூடாது என்று. Now in this context, Peter is talking about a woman who became a Christian after her marriage. இந்த இடத்திலே வேதம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த மனைவியானவள் திருமணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறார். Yes, she become a Christian, but the husband is not. இப்பொழுது அவள் கிறிஸ்துவளாக இருக்கிறாள், ஆனால் அவளுடைய புருஷனோ அங்கே கிறிஸ்துவ ரட்சிக்கப்படாதவனாக இருக்கிறான். So even in that context, Apostle Peter says, as a Christian wife, it is your responsibility to be submissive to your husband who is not born again. இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்துதான் இங்கே பேதுரு சொல்லுகிறார், உன்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்த போதிலும் அவனுக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். And look at verse 1 there. Apostle Peter says, in the same way you need to submit. அங்கே 1வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, இந்த பிரகாரமாகவே நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. Now what is he referring to? எதை இவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்? Now he is referring here into a third area of submission. இங்கே இவர் குறிப்பிடுவது 3வது நிலையில் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதலை இங்கே குறிப்பிடுகிறார். We have already seen 2 areas of submission in the previous classes. முந்தின நாம் வகுப்பிலே 2 வகையான கீழ்ப்படிதலின் தன்மைகளை குறித்து நாம் பார்த்தோம். And now he is talking about the third area of submission. இப்பொழுது 3வது நிலையில், அதாவது 3வது பகுதியாக கீழ்ப்படிதலை குறித்து இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். First area, you need to be submissive to the human government. முதலாவது படியிலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய அரசாங்கத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Second area, you need to be submissive to the human boss. இரண்டாவது நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய எஜமான்களுக்கு அல்லது மனுஷிகமான எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And now the third area of submission is submission in the home. மூன்றாவது நிலையிலே இந்த கீழ்ப்படிதலானது உங்கள் வீட்டிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். So even in the home, the Lord is expecting submission as a godly mark. ஆகவே உங்களுடைய வீட்டிலும் அந்த கீழ்ப்படிதலானது தெய்வீக கீழ்ப்படிதலாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். And even in the context of a man who is not born again, there Apostle Paul says that the submission in the life of a godly woman that can bring transforming effect in the life of that husband who is not born again. ஆகவே இங்கே பேதுரு குறிப்பிடும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவிக்கு ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன் இருப்பான் என்றார். இந்த மனைவியினுடைய அந்த கீழ்ப்படிதல் உள்ள குணத்தின் மூலமாக அந்த புருஷனானவன் அங்கே ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே காரணமாக அமைகிறது என்கின்ற பின்னணியிலே சொல்லுகிறார். Now when we talk about the submission, இப்பொழுது இந்த கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது many times we are bothered about this concept itself. இந்த பிரமாணத்தை குறித்து நாம் சில வேளைகளிலே அங்கே கவலை கொள்ளுகிறோம். Now when you talk about the submission, it is not at all questioning the equality between man and woman. இந்த அதாவது கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது இது ஒருபொழுதும் புருஷனுக்கும் மனைவிக்கும், அதாவது இவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை குறித்து எந்த ஒரு கேள்வியும் இங்கு எழுப்புவது இல்லை. Now when you talk when we were discussing in chapter 2, Christian must be submissive to the human government and the boss in the working place. இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எஜமான்களுக்கும் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, see there our equality is not questioned. We are also equal to everybody as a human being. அங்கே சமத்துவம் எந்த விதத்திலும் கேள்வி கேட்கப்படுவதில்லை. நாம் மனுஷர்கள் என்ற விதத்திலே எல்லாரும் சமமாக தான் காணப்படுகிறோம்.
But the matter here is, if ஆனால் the company need to function in a proper way, it is essential that the people, those who are working, should exercise submission to the boss. ஆகவே ஒரு அலுவலகமானது அங்கே சீராக செயல்பட வேண்டும் என்றால் அதிலே வேலை செய்யக்கூடிய வேலையாளர்கள் தங்களுடைய எஜமான்களுக்கு அங்கே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறது. So there is an order in everything. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. Yes, in the nation we need to be submissive to the government because that is the order in which it functions properly. ஆகவே தேசமாக நாம் பார்க்கும் பொழுது தேசத்தில் உள்ள அந்த தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் அது அவ்விதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதுதான் அது ஒழுங்காக செயல்படக்கூடியதாக இருக்கும். And in the working place we need to be submissive to the boss because that is the order which is there for the proper functioning of that company. ஆகவே ஒரு அலுவலகம் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த எஜமானனுக்கு அந்த வேலையாட்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And in the same way, when it comes into the home, the equality between man and woman is not questioned. Instead, the Lord wants to have an order in the family. ஆகவே இப்பொழுது குடும்பத்திலே வரும் பொழுது தேவனுடைய வசனம் ஒரு பொழுதும் ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை குறித்து எந்த ஒரு வேற்றுமையும் காட்டாமல் தேவனுடைய அவர் குடும்பமானது சீராக செயல்படும்படியாக தேவன் இவ்விதமாக ஒழுங்கை அங்கே குடும்பத்திலே வைத்திருக்கிறார். So submission of a wife in the home is required because God wants to have an order in the family. ஆகவே ஒரு ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். காரணம் அந்த குடும்பமானது சீராக செயல்படும்படியாக தேவன் அவ்விதமாக நிர்ணயித்திருக்கிறார். So now when we talk about the submission, we no need to have any agitation towards the word submission. Instead, we need to understand what it really speak about in the scripture. ஆகவே இந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த பதத்தை நாம் வரும் பொழுது தவறாக நாம் அதை புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வசனம் எந்த அர்த்தத்திலே அதை சொல்ல வருகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Now another important thing that we need to notice here is, அடுத்தது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், when it comes into the matter of submission in this context, இந்த பின்னணியிலே கீழ்ப்படிதல் என்ற பதத்தை நாம் பார்க்கும் பொழுது the purpose of the authority is to protect and care for those who are under the authority. ஆகவே ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை அங்கே பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்வது அவசியம். The authority is not given to make it use for your own selfish desires. உங்களுடைய சுய நலனுக்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள அங்கே முனையக்கூடாது. The authority is given to you so that you will protect and care for the person who is under your authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய சுய லாபத்திற்காக அதை பயன்படுத்தாமல் உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவும் அங்கே நாம் பயன்படுத்த வேண்டும். The Lord has given an authority to the husband in the family so that you need to protect and care for the woman who is under your authority. ஆகவே தேவன் புருஷனுக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுத்திருப்பதனுடைய காரணம் உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அங்கே மனைவியை பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. Instead, the man should never take this concept of submission in a wrong way and exercise your authority in a wrong way upon the woman. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை அதிகாரத்தை தவறாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஸ்திரீ அதாவது உங்கள் மனைவியை தவறான விதத்திலே நடத்தக்கூடாது. One in authority should never abuse your authority in a way that it is misplaced from what is God's plan. ஆகவே தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறான விதத்திலே பயன்படுத்தக்கூடாது. Yes, many times men
abuse the authority that is given to them by wrongly using that authority upon the woman in the house. ஆனால் பல சமயங்களில் பார்க்கும் பொழுது வீட்டிலே புருஷனானவன் தேவன் தனக்கு கொடுத்த அந்த தலைமைத்துவத்தை தவறான விதத்திலே தன் மனைவியின் மேலே அங்கே செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். That should never happen. அது ஒரு பொழுதும் நடக்கக்கூடாது. And the another aspect that we need to consider here is, அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பிரமாணம் என்னவென்றால், God never commands the husband to get their wife to submit to them. தன் மனைவி தனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த கூடாது என்கின்ற பிரமாணத்தை தேவன் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். Yes, God never commanded any husband as forcefully you should get your wife to be obedient to them or submissive to them. புருஷனானவன் தன் மனைவி தனக்கு கீழ்ப்பட்டே ஆக வேண்டும் என்று அந்த கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு கட்டளையை தேவன் ஒருபொழுதும் கொடுக்கவில்லை. The command is given to the wives, you be submissive to the husband. அங்கே ஸ்திரீயானவளுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதே. Many times what happened is we see husbands are trying to make the woman to be submissive. அநேக சமயத்திலே புருஷன்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன் மனைவி தனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். That is not what your work is. You have no right to force them to be submissive. அது உங்களுடைய வேலை கிடையாது. நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்கள் எனக்கு கீழ்ப்படி வேண்டும் என்று நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. Your work is to love your wife sacrificially. உங்களுடைய வேலை என்னவென்றால், தியாகத்தோடு உங்களுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். And at the same time protect your wife and care for your wife. அதே சமயத்திலே உங்கள் மனைவியை நீங்கள் அங்கே பாதுகாக்க வேண்டும், அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். Yes, that is the purpose. That is what the husband needs to do. But the woman is responsible to be submissive to the husband. இதுதான் ஒரு புருஷனுடைய கடமையாக இருக்கிறது. அதே சமயத்திலே ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். So the man has no right to force and make a woman to be submissive to him. ஆகவே ஒரு புருஷனானவன் தன் மனைவியை கட்டாயப்படுத்தி தனக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று அப்படி செய்யக்கூடாது. Now what is the meaning of submission? இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? I already mentioned that it is a military term. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது ராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. To be submissive to a person who is under authority. உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அங்கே கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்பது. And now when it comes into the biblical understanding of submission, ஆனால் இப்பொழுது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படிதல் என்ற பதத்தை நாம் பார்க்கும் பொழுது, it has a lot of things to communicate to us. அது பல காரியங்களை பல தகவல்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Now when it comes into a military, we know that you can be submissive to a military leader willingly as well as grudgingly. இங்கு அதாவது ராணுவத்தில் இந்த அர்த்தத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது, தங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிக்கு மனமுகந்து கீழ்ப்படியலாம் அல்லது அங்கே கசப்போடு கூட கீழ்ப்படியலாம். But when it comes into the biblical submission, it is talking about an attitude and action willingly yielding to the one who is in authority. ஆகவே வேதாகமத்தின் ரீதியிலே நாம் வரும் பொழுது, நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனப்பூர்வமாக அங்கே நம்முடைய செயல்களிலும் அங்கே நாம் கீழ்ப்படிந்திருத்தலை அங்கே காட்டக்கூடியதாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. A willing submission in our attitudes and our action towards the one who is in authority. ஆகவே மனப்பூர்வமாக நம்முடைய செயலிலும் நம்முடைய சொல்லிலும் நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறது. Yes, that is the kind of submission the Lord is expecting from every wife.
இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை தான் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலிருந்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Willingly you are submissive in your attitude as well as in your action to your husband in a way that it will really please your God. ஆகவே மனப்பூர்வமாக உங்களுடைய சொல்லிலும் உங்களுடைய செயலிலும் உங்கள் புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு அது பிரியமுள்ள ஒன்றாக காணப்படுகிறது. Yes, first of all, your attitude is important in your submission. ஆகவே முதலாவது உங்களுடைய செயலானது கீழ்ப்படிதலிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. What is your attitude? Is there any grudge or complaint or argument within? உங்களுடைய செயலிலே அது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அங்கே எரிச்சலோடு கூட அந்த காரியம் அந்த காணப்படுகிறதா? Are you really having a submissive attitude? That is very important. உங்களுக்கு உண்மையாலுமே அங்கே கீழ்ப்படிதல் உள்ள மனது உங்களுக்கு காணப்படுகிறதா என்பதுதான் முக்கியத்துவமாக காணப்படுகிறது. At the same time, that submissive attitude will be reflected in your submissive action towards your husband. உங்களுடைய மனநிலைமை அவ்விதமாக காணப்படும் பொழுது உங்களுடைய புருஷன்மார்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய அந்த செயலிலும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். That is what we read about Sarah here in the context of Abraham. ஆகவே அந்த விதத்திலே தான் சாராள் தன் ஆபிரகாமுக்கு அங்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று அந்த பின்னணியிலே சொல்லப்பட்டுள்ளது. Her submissive attitude was reflected in her submissive action. அவளுடைய அங்கு கீழ்ப்படிதலின் அந்த மனதானது அவளுடைய கீழ்ப்படிதலின் செயலிலே பிரதிபலித்ததை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறது. Yes, her submissive attitude was even reflected in a way how she addressed Abraham. அவளுடைய கீழ்ப்படிதலின் அந்த மனப்பான்மையானது எந்த விதத்திலே ஆபிரகாமை அவள் கூப்பிட்டாள் என்பதிலே அங்கே வெளிப்படக்கூடியதாக இங்கே பார்க்கிறோம். Yes, because of that submissive attitude, even in the way she addressed Abraham was reflected by that submission. அங்கே கீழ்ப்படிதலின் மனப்பான்மையானது எந்த விதத்திலே ஆபிரகாமை அவள் அங்கே கூப்பிட்டாள் அல்லது அவனுக்கு நேராக செயல்பட்டாள் என்பதிலே அவளுடைய கீழ்ப்படிதலின் செயலானது அங்கே வெளிப்படுகிறது. She called Abraham master. அங்கே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைக்கிறாள். Yes, master, she calls him master. So the submissive attitude is reflected in her submissive action when it comes into the practical life. ஆகவே அங்கே சாராள் அவனை ஆண்டவனே என்று கூப்பிடுதலினுடைய அந்த காரியமானது கீழ்ப்படிதலின் மனப்பான்மையானது அங்கே கீழ்ப்படிதலின் செயலிலே அங்கே பிரதிபலிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். When she called him master, it reflected her respect and submission and obedience to him. அங்கே ஆண்டவனே என்று கூப்பிடும் அந்த வார்த்தையானது அவனை கனப்படுத்துவதிலும் மதிப்பு கொடுப்பதிலும் அவனுக்கு கீழ்ப்படிதலும் அங்கே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. So that is what the submission is. அதுதானே கீழ்ப்படிதல் என்பதின் அர்த்தம். Willingly submissive in your attitude and action to your husband in a way that it pleases your God. ஆகவே மனப்பூர்வமாக உங்களுடைய மனப்பான்மையிலும் உங்களுடைய செயலிலும் அங்கே ஏற்படக்கூடிய அந்த பிரதிபலிப்பு தேவனை அங்கே பிரீதிப்படுத்தக்கூடியதாக காணப்படும். A woman should never give a way for the husbands to force you to be submissive. It is your willing submission that the Lord is expecting from you. ஆகவே தேவன் ஒரு மனைவிமார்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அல்லது பிரியப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் புருஷன்மார்கள் உங்களை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைத்தல் அல்ல, நீங்களே அவர்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிதலை அங்கே காட்டுகிறது. Now when it comes into in many families, the major problem that we see is in many houses the wife is seeking to control the husband. இன்றைக்கு அநேக குடும்பத்திலே நாம் பார்க்கக்கூடிய அங்கே காரியம் என்னவென்றால் மனைவிமார்கள் தங்கள் புருஷன்மார்களை அங்கே ஆளுகிறதை அல்லது அவர்களை ஆளுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம்.
and the husband is trying to dominate the wife. இப்பொழுது புருஷன்மார் அங்கே தன் மனைவிக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்துகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். This is the major problem in many homes when it comes into the marital lives. ஆகவே திருமண வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக குடும்பத்திலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருக்கிறது. Yes, wife is trying to control the husband. அங்கே மனைவி தன் புருஷனை கட்டுப்படுத்த அங்கே முயற்சிக்கிறாள். And the husband is trying to dominate the wife. இப்பொழுது புருஷன்மார்கள் தன் மனைவியை ஆதிக்கம் செலுத்த முனைகிறார்கள். My dear brothers and sisters, that is not God's plan for a godly marriage. ஆகவே அருமையானவர்களே, இதுவல்ல தேவனுடைய திட்டம். திருமண வாழ்க்கையிலே இதுவல்ல தேவனுடைய திட்டம். Yes, God wants a wife to be willingly submissive to the husband in the attitude and action in a way that it pleases God. ஆகவே ஒரு மனைவி தன் புருஷன் கட்டாயப்படுத்தி அல்ல, மனப்பூர்வமாக தன்னுடைய மனப்பான்மையிலும் தன்னுடைய செயலிலும் அங்கே கீழ்ப்படிய வேண்டும் என்பதே, அப்படி செய்யக்கூடிய அந்த செயலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒன்றாக காணப்படுகிறது. Now another important thing, few important things that I just want to communicate here. இங்கே இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் முயற்சிக்கிறேன். Now one of the important thing is the beginning of the problem of submission. இங்கே கீழ்ப்படிதலின் ஆரம்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள். Yeah, where the problem of submission has been started. இந்த கீழ்ப்படிதலுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது? We read it in Genesis chapter 3. அதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். Yes, when the sin entered into the world, பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்த பொழுது the disorder has been taken place in the homes or in the marriage. இங்கே ஒரு குடும்பத்திலே அல்லது ஒரு திருமண வாழ்க்கையிலே அங்கு ஒழுங்கற்ற தன்மை அங்கே ஏற்பட்டது. Yes, when the sin entered into the world, there the home also was become disorderly. பாவம் அங்கே பிரவேசித்த பொழுது, உலகத்தில் பிரவேசித்த பொழுது குடும்பத்திலும் ஒழுங்கற்ற தன்மையானது அங்கே ஏற்பட்டது. We read there in Genesis chapter 3 verse 16. அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே விவிதமாக படிக்கிறோம். There the word your desire will be for your husband. உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றிக் கொள்ளும். And there are different way in which we can understand this statement. இந்த பதத்தை பல கோணத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். But one of the things that is implied in this statement is, இந்த கூற்றிலே பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், desire for your husband can also mean controlling your husband. உன் ஆசை உன் புருஷனை பற்றிக் கொள்ளும் என்பது உன் புருஷனை அங்கே கட்டுப்படுத்தல் என்பதையும் குறிக்கிறது. Yes, the same word is used in chapter 4 verse 7. அதே வார்த்தை 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. There we read that sin desires you, but you must master it. அதாவது பாவம் வாசற்படி படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. The sin desires you, that means sin wants to control you, but you should be careful, you should conquer it. அங்கே பாவம் உன்னை அதாவது பாவம் உன்னை அங்கே கட்டுப்படுத்தும், அது உன்னை ஆதிக்கம் செலுத்தும், நீ அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற பின்னணியிலே அங்கு சொல்லப்பட்டுள்ளது. That is the same word which is used when it says that woman's desire will be for the husband. அதே பின்னணியிலே அதே அர்த்தத்திலே தான் இங்கேயும் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அங்கே ஸ்திரீயானவள் தன் புருஷனை ஆதிக்கம் செலுத்த ஆசை கொள்ளுகிறாள். Woman wants to control the husband. அங்கே ஸ்திரீயானவள் புருஷனை ஆதிக்கம் செலுத்த அங்கே முனைகிறாள். That means from the beginning when sin entered into this world, from that time onwards, the leadership of a man in the family is affected by sin.
ஆகவே முதலாவது பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்த பொழுதே அந்த குடும்பத்திலே என்ன நடந்தது என்றால், அங்கே புருஷனுக்குரிய அந்த தலைமைத்துவம் போய் அங்கே ஸ்திரீயானவள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஒழுங்கற்ற நிலைமை ஏற்பட்டது. Yes, what a disorder it is. எவ்வளவு பெரிய ஒழுங்கற்ற தன்மை என்று பாருங்கள். Now such things are happening from that time till today in many families. As a result of that, many families are under the attack of the devil, and many families even are spoiled due to this kind of attitudes. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அங்கே குடும்பத்திலே ஒழுங்கற்ற தன்மை ஏற்படுகிறது. சாத்தானுடைய அந்த ஆதிக்கமானது இன்றைய குடும்பத்திலே காணப்படுவதனாலே அநேக குடும்பங்களானது சீரழிந்து சிதைவடைந்து காணப்படுகிறது. And it is never God's design for a family. Once again, brother. It is never God's design for a family. இது தேவன் அங்கே ஏற்படுத்தின குடும்பத்தினுடைய ஒழுங்குமுறை கிடையாது. Yes, the original design of God for a family is that there should be submission from the part of woman. ஆகவே தேவன் ஆரம்பத்திலே ஏற்படுத்தின அந்த குடும்பத்தினுடைய தேவனுடைய திட்டம் என்னவென்றால், ஒரு ஸ்திரீயானவள் அங்கே கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும் என்பதே. So when you consider the beginning of the problem of submission, it started with the sin. ஆகவே கீழ்ப்படிதலின் முதல் பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது முதலாவது அங்கே பாவத்தின் நிமித்தமாக இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. And the woman had such a tendency to control man in the family because of the sin which ended there. இப்பொழுது அந்த பிரச்சனையாகிய ஸ்திரீயானவள் தன் புருஷனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த காரியமானது பாவத்தின் நிமித்தமாக அது வரக்கூடியதாக இருக்கிறது. But another important thing that you need to consider here is, ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். God's order for family demands submission. தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தின் ஒழுங்கை பார்க்கும் பொழுது அது கீழ்ப்படிதலாக இருக்கிறது. Yes, when it comes into the order of God, it is always includes submission. தேவனுடைய ஒழுங்கை நாம் பார்க்கும் பொழுது அது எப்பொழுதும் கீழ்ப்படிதலை அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. In 1 Corinthians chapter 11, we read about the order that is there in God's plan. அங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தின் அந்த ஒழுங்கை அந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். Now when you read from verses 3 onwards, 1 Corinthians chapter 11 verse 3 onwards, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3 நாம் படிக்கும் பொழுது there Apostle Paul says the head when it comes into the family, the head of a woman is the husband. அங்கே நாம் குடும்பத்திலே வரும் பொழுது அங்கே அந்த குடும்பத்தினுடைய தலைவன் புருஷனாக இருக்கிறான். The woman should submit to her husband because he is the head of the wife. அங்கே ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே புருஷனானவன் அவளுக்கு அங்கே தலையாக இருக்கிறான். And then he says the head of Christ is God. அங்கே கிறிஸ்துவுக்கு தலை தேவனாக இருக்கிறார். Then he presents an order over there. அங்கே ஒரு ஒழுங்கை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். God is the head of Christ. அங்கே தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார். Christ is the head of the husband. கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார். And the husband is the head of the woman. புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறார். And how Christ is submissive to the head father, the wife should be submissive to the husband. எப்படி கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதை போல ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்கு அங்கே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கை காட்டுகிறார். That is God's order. இதுதான் தேவனுடைய ஒரு ஒழுங்காக இருக்கிறது. God's order in Godhead, which is reflected in family. தேவனுடைய அந்த தலைமைத்துவத்தினுடைய அந்த ஒழுங்கானது அங்கே குடும்பத்திலும் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது.
So God's order always demands submission. ஆகவே தேவனுடைய அந்த ஒழுங்கானது எப்பொழுதும் கீழ்ப்படிதலை அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. And another important thing that I want to emphasize here is, இன்னொரு காரியத்தை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புவது என்னவென்றால், Christ's examples demonstrate submission. அங்கே கிறிஸ்து அங்கே கீழ்ப்படிதலினுடைய முன்மாதிரியாக அங்கே இருக்கிறார். We know that Christ Jesus came into this world to re-establish the biblical manhood and the biblical womanhood. அங்கே தேவன் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அங்கே புருஷனுடைய ஸ்திரீயனுடைய அங்கே வேதாகமத்தினுடைய ஒழுங்கை நிலைநாட்டும்படியாகவே அவர் வந்தவராக இருக்கிறார். When sin perverted the husband-wife relationship, பாவமானது புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இடையே இருந்த அந்த ஒழுங்கான உறவை கெடுத்து போட்ட பொழுது, Christ came into this world to demonstrate what a married life should be. கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஒரு திருமண வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். That is very clearly explained in Ephesians chapter 5. அது மிக தெளிவாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. Chapter 5 verses 22 to 26. அது எபேசியர் 5:22 26 வரையுள்ள வசனங்கள். Yes, there we read that wives, you need to submissive to your husband in the same way how the church is submissive to the Lord. மனைவிகளே, நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி அங்கே சபையானது கிறிஸ்துவுக்கு அங்கே கீழ்ப்படிந்திருக்கிறதோ அதை போல. Yes, the relationship between Christ and the church demonstrates the real relationship between a husband and wife. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த உறவானது மிக தெளிவாக ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் அதாவது புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை அங்கே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. So there the example of Jesus Christ demonstrates the submission. ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த உதாரணமானது அங்கே ஒரு குடும்பத்தினுடைய அதாவது கீழ்ப்படிதலை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Yes, number one, the beginning of the problem of submission. முதலாவது கீழ்ப்படிதலின் முதலாவது பிரச்சனை. And number two, God's order demands submission. தேவனுடைய அந்த ஒழுங்கானது கீழ்ப்படிதலை அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. Number three, Christ's examples demonstrate submission. அங்கே மூன்றாவதாக கிறிஸ்துவினுடைய அந்த கீழ்ப்படிதலின் அந்த உதாரணமானது அந்த கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறது. And number four, the power of submission. நான்காவதாக கீழ்ப்படிதலின் வல்லமை. Now when it comes into the verses in 1 Peter, 1 பேதுருவுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, there Apostle Peter says that the submission of a godly wife has got a transformative power. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவியினுடைய அந்த கீழ்ப்படிதலினுடைய வல்லமை அது அங்கே புருஷனை மாற்றக்கூடிய வல்லமையுடையது என்பதை அங்கே காட்டுகிறார். It is so powerful that it can transform a husband in his life. இது அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. அது தன்னுடைய புருஷனை மாற்றக்கூடிய அங்கே வல்லமையை கொண்டிருக்கிறது. Or in another words, Peter makes it very clear that this woman who is submissive and showing this godly character, even without any words, she is able to transform the life of a husband. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அந்த அவளுடைய அந்த குணாதிசயமானது அவளுடைய அந்த ஒழுக்க நெறியானது எந்த ஒரு வார்த்தையும் பேசாமலேயே அவளுடைய நடக்கையின் மூலமாக அவளுடைய புருஷனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று இன்னொரு விதத்திலே பேதுரு இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். Or in other words, Peter says that she doesn't need to speak anything.
இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் பேதுரு சொல்வது அவள் எந்த விதத்திலும் பேச அவசியமில்லை என்று சொல்லுகிறார். Instead, she lives the gospel. Her life itself is a gospel. அவள் சுவிசேஷமாகவே வாழ்கிறாள். அவளுடைய வாழ்க்கையே சுவிசேஷமாக இருக்கிறது. That is the kind of attitude, the power that is there in the submission of a godly woman. ஆகவே தெய்வீக ஒரு ஸ்திரீயினுடைய இந்த செயலானது, இந்த கீழ்ப்படிதலின் மனப்பான்மையானது இவ்வளவு பெரிய வல்லமையுடையதாக காணப்படுகிறது. So dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, as we read this passage, it is something that we all need to understand what the real meaning and what the Lord really communicates when he speaks about this submission. ஆகவே கீழ்ப்படிதலை குறித்து தேவன் இங்கே பேசும் பொழுது என்ன பேசுகிறார், என்ன அர்த்தத்தை இது கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. The wife need to understand what it really means to be submissive. ஒரு மனைவி கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமுடையதாக இருக்கிறது. At the same time, the husband needs to understand the authority is not to be used in a wrong way when it comes into the matter of submission. ஆகவே ஒரு புருஷனானவன் கீழ்ப்படிதல் என்ற அந்த காரியத்தில் வரும் பொழுது அதை தவறான விதத்திலே ஒரு புருஷன் பயன்படுத்த கூடாது என்பதையும் அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So here we read that the submissive life is a powerful life. ஆகவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் கீழ்ப்படிதல் உள்ள அந்த வாழ்க்கையானது அங்கே வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. Yes, when a woman is submissive, her life is powerful in a way that there would be wonderful godly atmosphere could be created in your home, as well as others would see it and glorify God. ஆகவே ஒரு ஸ்திரீயானவள் அங்கே கீழ்ப்படிதல் உள்ளவளாக அந்த வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை அங்கே ஏற்படுத்துகிறது, தன் குடும்பத்திலே அதை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் அங்கே சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களிலும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. I read about a Hindu woman who was converted. நான் இவ்விதமாக ஒரு இடத்தை படித்தேன். ஒரு இந்து பெண் ரட்சிக்கப்பட்டால், and she suffered very much persecution from her husband. தன்னுடைய புருஷனிடத்திலிருந்து அதிகமான உபத்திரவத்தை அவள் அடைந்தாள். One day the missionary asked her, ஒரு நாள் ஒரு மிஷனரி அவளிடத்திலே கேட்டார், when your husband is angry and persecute you, what do you do? உன்னுடைய புருஷன் உன்னை உபத்திரவப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்வாய்? Okay, if that question be asked to some of us, what would be your answer? உங்களிடத்திலே அந்த கேள்வி கேட்கப்பட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? If your husband is a hard man, what is your response to him? How do you treat him? உங்களுடைய புருஷன் கடினமுள்ள ஒருவராக இருப்பார் என்றால் நீங்கள் அவரை எவ்விதமாக நடத்துவீர்கள்? You may have so many answers in your mind. உங்களுடைய மனதிலே பல பதில்கள் இருக்கும். Okay, now listen here. ஆனால் இங்கே கவனியுங்கள். This Hindu woman who was converted was persecuted by the husband. இந்த இந்து பெண் ரட்சிக்கப்பட்ட இந்த இந்து பெண் தன் புருஷனாலே அதிகமான உபத்திரவத்தை அடைந்தாள். Now the missionary asked her, when your husband is angry and persecute you, what do you do? இப்பொழுது இந்த மிஷனரி அந்த பெண்ணிடத்திலே கேட்டார், உன்னுடைய புருஷன் உன்னை துன்பப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்வாய்? And she replied like this. இவ்விதமாக அவள் பதிலளித்தாள், see, when he complains, I cook his food better. அவர் அங்கே அதாவது எனக்கு பிரச்சனையை கொடுக்கும் பொழுது நான் மிக சிறப்பாக அவருக்கு நான் சமைத்து போடுவேன். Yes, when he persecute me, I sweep the floor very cleaner. அவர் என்னை உபத்திரவப்படுத்தும் பொழுது நான் என் வீட்டு தரையை மிக அழகாக அங்கே கூட்டுவேன். When he speaks unkindly, என்னிடத்திலே பரிவு இல்லாமல் பேசும் பொழுது I answer him kindly.
நான் அவரிடத்திலே மிக தாழ்மையோடு பதில் கூறுவேன். I tried to show him that when I become a Christian, I become a better wife and a better mother. நான் கிறிஸ்துவனாக மாறினதினாலே மிக சிறந்த ஒரு மனைவியாக நான் காணப்படுவேன் என்று அங்கே பதில் கூறினார். Yes, what a wonderful answer it is. இது எவ்வளவு மிக சிறப்பான பதில் என்று பாருங்கள். You know, many times her husband neglected when the missionary came and shared the gospel. அங்கே மிஷனரி அங்கே வீட்டிற்கு வந்து அங்கே சுவிசேஷம் சொன்ன பொழுது அநேக சமயத்தில் அவருடைய புருஷனானவர் அங்கே புறக்கணித்தார். But do you know one thing that happened? ஆனால் ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? Though he rejected the gospel sharing of the missionary, he was not able to reject the example of his wife that is shown before him. அங்கே மிஷனரி வந்து அங்கே சுவிசேஷத்தை சொன்ன பொழுது அதை அவர் புறக்கணித்தார். ஆனால் தன் மனைவி அங்கே காட்டின அந்த கிறிஸ்துவின் குணாதிசயமானது அங்கே அவரால் புறக்கணிக்க முடியாமல் காணப்பட்டது. Yes, he became a Christian by seeing the practical preaching life of that wife. அந்த தன் மனைவியினுடைய நடக்கையினோட கூடிய அந்த பிரசங்கத்தை பார்த்த புருஷனானவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். Yes, my dear sisters, let me make it very clear that your submission, a life of submission, has a great power. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களுடைய கீழ்ப்படிதலானது மிகப்பெரிய வல்லமையுடையதாக இருக்கிறது. It can change your hard husbands. உங்களுடைய கடினமான புருஷனையும் அது மாற்றும் வல்லமையுடையதாக இருக்கிறது. You know the nature of your husbands. உங்கள் புருஷன்மாருடைய குணாதிசயங்களில் அறிந்திருக்கிறீர்கள். Even sometimes we say that we are believers, still many of the husbands are very hard in the home. நாம் விசுவாசிகள் என்று சொல்லும் போதும் அநேக சமயத்திலே நம்முடைய வீடுகளிலே புருஷன்மார்கள் கடினம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். As wives, they know what your husbands are. அவர்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட புருஷர்கள் என்று சொல்லி. Yes, but let me make it very clear. Your submission has a great power to bring the needed changes in the life of your husband. ஆகவே உங்களுடைய கீழ்ப்படிதலானது உங்களுடைய புருஷன்மார்களிலே வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. Such should be our life in the coming days. வரக்கூடிய நாட்களிலே இதுவே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். So here Apostle Peter is talking about the attractive behavior of submission in the life of a wife. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மனைவிமார்களிடத்திலே காணப்பட வேண்டிய மெச்சிக்கொள்ளப்படத்தக்க கீழ்ப்படிதலை குறித்து இங்கே பேசுகிறார். There are many more characteristics mentioned. We will see it in the next class. But since the topic of submission is such an important thing, I just spend the whole time on that topic. இந்த காரியத்தின் கீழாக இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கிறது. அதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதலின் குணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதினாலே நான் இந்நேரம் வரைக்கும் அதை குறித்து உங்களோடு கூட பேசினேன். So this evening, as we conclude ourselves, இந்த மாலை வேளையிலே நாம் முடிக்கும் இந்த தருவாயில் every wife, those who are listening me, can think about how much are you really showing the willing submission in your attitude and action towards your husband for the glory of God. ஆகவே என்னை இந்த சாயந்திர வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக உங்களுடைய கீழ்ப்படிதலின் அந்த குணத்தின் அந்த மனப்பான்மை அல்லது உங்கள் செயல் எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். At the same time, the husbands, those who are listening me, அதே சமயத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய புருஷன்மார்கள், is the authority that the Lord has given you is to protect and care for your wife. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரமானது உங்கள் மனைவிமார்களை அங்கே பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபசரணங்களையும் செய்யும்படியாக அதை கொடுத்திருக்கிறார். Don't misunderstand the concept of submission and dominate your wives. ஆகவே கீழ்ப்படிதலினுடைய அந்த சத்தியத்தை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் மனைவியை நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டாம். So you need to understand what is your role in the family
and you need to use your authority in a proper way that glorifies God. ஆகவே குடும்பத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை நீங்கள் பயன்படுத்துவது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. So may the Lord bless us with this word. His name alone may be glorified. ஆகவே தேவன் இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். Amen. ஆமென். Thank you, Brother Shaiju Varghese, for the blessed word that you have brought to us this evening time with the strength of the Spirit. May God use you more in the days to come. The important thing is, wives, submit to your husband in a way that the way you practice things, the way you live Christ would transform your husbands. And husbands, be very protective of your wife, and it is not the Lord has not designed us in such a way that we have to show a kind of bad rule over our dear ones. So these are very important points that we have this evening time: the submission and of wives and authority of the husbands, how we use these for God's glory. So we have to be very careful in all these. Whether we are wives, we have to be seeing the Lord, how he has had been with the church and bought the church, sacrificed his life for the church. So similarly, the husbands have to protect the wives, and the wives have to be submissive so much so that when the husbands, even if he is not redeemed, even if he is not saved, he may see that the wonderful submission of the wives and come to the saving knowledge of the Lord Jesus Christ. We have seen the submission and the much important aspect of ruling by the husbands in a very delicate manner, in a very blessed manner, so that the Lord's name may not be tarnished. And we should remember the transformative power of submission. That also we should understand very clearly. May God bring to us this understanding, bless more intimately in our hearts this evening time, as we have read from Genesis 3, how when the husband and wife disobeyed God, and there was a disorder from that time onwards till this day, and it has been continuing from family after family, from generation after generations. And now we have a time to realize, if at all we have made any mistakes, we have to take it into consideration and make it a point that wives be submissive to the husbands, and husbands should not misuse or exploit their power, but to protect the wife. So these are very important points. May the Lord lead each one of us according to our blessed capacity for God's glory. We thank you, Brother Shaiju, for bringing us this word in such a blessed manner through the strength of the Holy Spirit. May God continue to guide you and bless you. May God be with you and your family, and the teaching that you're doing as the Dean of Stevers Bible College in Chennai. May the good Lord be with you. And also we thank Brother Evangelist Silas for having come in from Saligramam Christian Assembly in Chennai. A great help. Our dear brother has been right from the beginning of the inception of this assembly in December 2019. We praise God for him. May God be with him and guide him and bless him, his family too, and the ministries is involved in the assembly. Now we thank also Brother Evangelist Paul Raj and family for singing those two wonderful songs. May God be with the dear brother in the days and weeks and months and years to come, if our Lord tarries for his glory. Thank you, Brother Paul Raj. May God be with you also.
And above all, we thank each one of you for joining in yet another time and making this a blessed time. And we are sure God will use you more in the days to come for his wonderful purpose. He has a purpose for each one of us. Wherever we are, we may not know now, but he has a great purpose in us. So let us understand the meaning of our life in a better way according to the word of God and come closer to the Lord Jesus Christ and do and live Christ for the glory of God. May God use us more in the days to come. Thank you all. Once again, we praise God for you all. Now we have come to the end of the 125th Bible study. And on Monday, Tuesday, and Wednesday evenings, we are going to have Brother Bensik Miranda from Trivandrum. And we pray that the time we are going to spend would be blessed. Brother Bensik Miranda from Trivandrum would be with us. So do be tuned in, and each one of us would learn more from that brother also. Now we come to the close of this meeting, this 125th meeting, Bible study meeting. For the closing prayer, I request from Pudukkottai district, Pudukkottai town, from the Pudukkottai assembly, we request Brother Madhya Alagan, Dr. Madhya Alagan from Pudukkottai to pray in and close the meeting with a prayer. Over to Pudukkottai to Dr. Madhya Alagan. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. கடந்த 125 நாட்களாக உம்முடைய தரிசனத்தை காணும்படியாகவும் உடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பரலோகத்தின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் உடைய மக்களுக்கு அறிவிக்கும்படியாக செய்த மகப்பெரிய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் வல்லமையும் உடைய தாசரிடத்தை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் உடைய தாசன் மூலமாக கொடுக்கப்பட்ட நல்ல செய்திக்காக நன்றி சொல்கிறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற சப்மிசிவ் காரியத்தை ஆண்டவரே தெளிவுபடுத்துகிறதுக்கு நன்றி சொல்கிறோம். கணவன்கள் மனைவிமார்களை ஆண்டவரே அன்போடு நடத்தத்தக்கதாகவும், மனைவிகள் ஆண்டவரே கணவனுக்கு கிறிஸ்துவை போல ஆண்டவரை கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக நம்ம கற்றுக் கொடுத்த பார்த்துக்க நன்றி சொல்கிறோம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல, கிறிஸ்துவான தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல ஆண்டவரே வீடுகளிலும் ஆண்டவரே மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக அன்பின் ஐக்கியத்தினை வெளிப்படுத்திருக்க நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வாயிலாக அநேக குடும்பங்களில் உள்ள பிரச்சனையானது தீர்வுக்கு வரத்தக்கதான் நம்ம சமூகத்தில் மன்றாடுகிறோம். பாடிய பாடல்களுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பாடலாசு ஊழியரையும் அவருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை மொழிபெயர்த்து தாசருக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும். தொடர்ந்து பிள்ளை பலப்படுத்த சமூகத்தை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய திங்கள் முதல் உள்ள நாட்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கொண்டு நீ தொடர்ந்து இடைபட போறதுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை ஏற்பாடு செய்த ஆண்டவரை கூடமாக சபையா இருக்கும் அருமையான சகோதரர் ஜான் சந்தோஷுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. இந்த அற்புதமான மன்னாவே அநேக ஆத்துமலை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக நீ செய்து வருகிற மகத்தர கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்துங்க, கிருபைக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. நாமத்தை மையப்படுத்தும்படியாகவும் அநேக ஆத்துமக்கள் ஆதாயப்படும்படியாகவும் பயன்படுத்தக்கதை செய்து வருகிற கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். அந்த ஆண்டவரே பத்திரிகை மினிஸ்ட்ரியும் ஆண்டவரே புத்தக மினிஸ்ட்ரியும் நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிற கிருபையை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, சித்தத்தை நிறைவேற்றுங்க. கவனமாக செய்து கொடுத்த தாசன் நடத்தக்கூடிய அந்த பைபிள் கல்லூரியின் ஆண்டவரே எல்லா விதமான செயல்பாட்டுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொள்ளும் இயேசு சும மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனில் அன்பின் பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Madhya Alagan, for the prayer. May God be with you. And thank you all for joining in. May God continue to bless each one of us for his almighty work. May God be with us till we meet next time. God bless.